பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாம நம்மை ஆஸ்வத்து காப்பதாக. ஆமேன். ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, உந்த பிள்ளைகளாகி நாங்கள் மீண்டுமாக கூடி அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தோடு நீர் எங்களுக்கு என்ன வார்த்தைகளை அருள சித்தமாய் வைத்திருக்கின்றீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய காரியத்திலே முன்னேற்றமான பாதையில் செல்ல எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். பொழுது சாய்ந்து அந்தி நேரம் ஆயிற்று. யார் இன்றைக்கு போவோம் ஆண்டவரே? இடத்தில் நித்திய ஜீவாசனம் உண்டாயிருக்கிறது என்று சொன்ன பேதுருவை போல எம்மாவுக்கு சென்ற சீடத்தில் நீ பேசும்போது அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு இருந்ததை போல நீ எங்களோடு கூட பேசுவதற்கு உதவி செய்யும். ஆண்டவர் நம்ம வேதத்தில் அதிசயங்களை காண முடியும். எங்களுடைய கண்களையும் எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய கரங்களையும் திறக்க வேண்டுமாய் நான் அதை இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக கீர்த்தனையிலே 119வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 119. சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது, சோர்ந்த என் தேகம் அயந்தமே இளைப்பாறப்போகுது, தேவா கிருபை கூர்ந்து காருமையா. சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது, சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது, சோர்ந்த என் தேகம் அயர்ந்துமே இளைப்பாற போகுது, சோர்ந்த என் தேகம் அயர்ந்துமே இளைப்பாற போகுது, தேவா கிருபை கூர்ந்து காருமையா, தேவா கிருபை கூர்ந்து காருமையா. பகல் முழுவதும் பட்சமாய் என்னை பாதுகாத்தீரே, பகல் முழுவதும் பட்சமாய் என்னை பாதுகாத்தீரே, சகல தீமையும் அகல வைத்தருள் நலமும் தந்தீரே, சகல தீமையும் அகல வைத்தருள் நலமும் தந்தீரே. சுவாமி ஒன்றன் பாதம் பணிகிறேன், சுவாமி ஒன்றன் பாதம் பணிகிறேன். பாதகம் மிக புரிந்தேன் பரமநாயகா, பாதகம் மிக புரிந்தேன் பரமநாயகா. பாவி நான் இந்த நாளிலும் பல தீவினை செய்தேனையா, பாவி நான் இந்த நாளிலும் பல தீவினை செய்தேனையா. கோபமேன்றி என் பாவம் பொறுத்திடுவாய், கோபமேன்றி என் பாவம் பொறுத்திடுவாய். ராவில் வரும் மோசம் ஒன்றும் என்னை சேராமல், ராவில் வரும் மோசம் ஒன்றும் என்னை சேராமல், பேயின் சற்பனை தீய சொப்பனம் மனதில் நேராமல், பேயின் சற்பனை தீய சொப்பனம் மனதில் நேராமல். தேயானே நல் தூதர் காவல்கார், தேயானே நல் தூதர் காவல்கார். உற்றாரோ ரவீனரோ மெனிஷ்ட நேசரோ, உற்றாரோ ரவீனரோ மெனிஷ்ட நேசரோ. இந்த இரவினில் உந்தன் அடைக்கல தண்ணிலே தங்கிடவோ, இந்த இரவினில் உந்தன் அடைக்கல தண்ணிலே தங்கிடவோ. தாராணியே தயை செய்து இறங்குவாய், தாராணியே தயை செய்து இறங்குவாய். ஆத்துமம் சரீரமேன காணையாவையோ, ஆத்துமம் சரீரமேன காணையாவையோ. அப்பனும் கையில் ஒப்புவிட்டு நான் அயர்ந்து தூங்குவேன், அப்பனும் கையில் ஒப்புவிட்டு நான் அயர்ந்து தூங்குவேன். ஐயனேவும் பொன்னடி சரண, ஐயனேவும் பொன்னடி சரண.
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, கிருபையும் தயவுமுள்ள பிதாவே, தேவரே எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் திருவசனத்தை கட்டளையிட்டு அதில் நம்முடைய திருச்சித்தத்தையும் கரையேறும் வழி எங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தின உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவர்களுக்கு கிருபாகட்சமாய் நோக்கி பார்த்து உம்முடைய திருவசனத்தில் அடங்கிய உச்சிதமான போதங்களுக்கு நன்றாய் தெரிய பண்ணவும், நம்முடைய திருவசனத்தை பரிசுத்தமாக எண்ணிக்கொண்டதை கவனமாக கேட்டு படித்து அதற்கு ஏற்றபடி செய்து நடக்கும் ஆவியினுடைய வரங்களை தந்தல்ல வேண்டும் என்று உமது நேசகுமாரன் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் முடிய. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமானான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகின்றான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவரை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசப்படி உனக்கு ஆக்கடுவது என்றார். அந்த நாளிகளே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்பது. வாசிமுடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களில் நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திறமளித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்தல பிதாவாகிய பிதாவை விசுவாசிக்கின்றேன். அப்படி ஒன்றான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தை பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்தல பிதாவாகிய பிதாவுடைய வளப்பட்டிருக்கிறார். அப்படித்தான் ஜீவனில் மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவான ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரண மட்ட நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக அருளுரைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணும் வண்ணமாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 264 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு 264. கர்த்தாவை நம்புவாரை ஒரு காலம் கைவிடார், பொல்லாரின் சீருமாற்றை வீணாக்கி போடுவார். சன்மார்க்கரை பலத்த கையால் தயாபர ரட்சித்து தாழ்ச்சியற்ற அன்பாய் விசாரிப்பார். 264 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். கர்த்தாவே
சேரும் மாறாய் வீடாகி போடுவான் சன்மார்க்கரை பலத்த கையால் தயோவர ராஜ்யத்தை தாழ்ச்சியாக்க அன்பாய் விசாரிப்பார். கர்த்தாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்திடுவேன். அப்போ நான் ஜீவனுக்கு நேரே நடக்கிறேன். லௌகிக வாழ்வின் பாதை வேண்டாம் நான் இயேசுவை பின்பற்றி எங்கே வாழாய் சகித்தாலே மேன்மை என் மேலே பாரமாக வாருமே காட்டிலே பராபரன் அன்பாக என்னோடிருப்பாரே. பொறுகிறவராய் நான் அவராய் கேட்பேன். தேவாராய் என்னை காத்தாய் சகித்து வெல்லுவேன். கசப்பும் கத்தராலே வரும் நான் பேர் வாங்கி ஜெபத்தில் ஆசையாலே வேணாமனுவேன். அப்போது தயவாக காப்பாரே கைவிடார். இக்காட்டு பேரிலாக போம்போது ஏற்றுவார். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தோ உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய வேத பகுதி ஒருமுறை வாசி கவனமாய் கேட்போம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் முடிய. மத்தேயு 8:5 முதல் 13 முடிய. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரத்யேகமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகின்றான், மற்றொருவனை வா என்றால் வருகிறார். என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறார் என்றார். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவரை நோக்கி, இஸ்ரேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அநேக கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடி உனக்கு ஆகப்படுவது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானார் என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சில் நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம்.
பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரி எங்களுடைய பசுத்த வசனத்திலே பசுத்த மக்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். அன்பான விசுவாசிகளே, கடந்த வாரம் நான் சொன்னேன், பயம் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் சிந்தனை செய்ய போகிறோம் என்று சொல்லி. கடந்த வாரம் சீடர்களுக்கு இருந்த பயம். இந்த வாரம் சீடர்களுக்கு இருந்த பயம் சாவை குறித்த பயம். இந்த வாரம் பயம் வியாதியை குறித்து பயம். வியாதியை குறித்து பயம். இப்போ நாம் வாசிக்கேட்ட இந்த பகுதி மத்தேயு, லூக்கா, யோவான் என்று சொல்லக்கூடிய 3 சுவிசேஷங்களிலே சொல்லப்படுகிறது. மார்க்கில் கிடையாது. மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும், லூக்கா 7வது அதிகாரம் முதல் 10 வசனம், யோவான் 4வது அதிகாரம் 43லிருந்து 53 வசனம். இதில் பல ஒற்றுமை வேற்றுமைகளை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது மத்தேயுல பாடிச்சா கப்பர்நகூமிலிருந்து வருகிறான் என்று சொல்லப்படுகிறது. 2வது இவன் 100க்கு தலைவன், 100க்கு அதிபதி. ஒரு உதவியை நாடி வருகின்றான். அவனுடைய வேலைக்காரன் என்று சொல்லுகின்றான். இயேசுவை பார்த்து வீட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்லுகின்றான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்றான். இயேசு சொல்கிறார், உன் விசுவாசம் உன் விருப்பத்தின்படி நடக்கும் போ. இதுதான் மத்தேயுல சொல்லப்பட்ட இந்த குறிப்பிட்ட ஒரு சின்ன சம்பவம். இந்த சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னா, கப்பர்நகூம் மாற்றம் இல்லை, 100க்கு தலைவர் மாற்றம் இல்லை. இங்க சொல்லும்போது வேலைக்காரன் என்று சொல்கிறானே, இங்க சாகும் தருவாயில் இருக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது. டெத் பெட். இன்னும் நம்ம பாஷையில் சொன்னோம்னா ஐசியூல வச்சிருக்காங்க. ஐசிசியூல என்ன நேரம் என்ன நடக்கும் தெரியாது. அந்த மாதிரியான சூழ்நிலை, சாகும் தருவாயில் இருக்கிறான். அருமையானவன் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் முதல் 10 வசனத்தை வாசித்தோம். அருமையானவன் உதவி கேட்டு மூப்பர்களிடத்தில் சொல்லுகிறான். ஐயா கொஞ்சம் சொல்லுங்களேன், ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். இன்னைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலனாக்கா டாக்டருக்கு தெரிஞ்சவங்களை வச்சு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதை போல இவர் நண்பர் என்று சொல்லப்படுகிறது. யூதர்களுக்கு நண்பர். இவர் ஜெபாலயம் கட்டி கொடுத்திருக்கார். ஜெபாலயம் கட்டி கொடுத்திருக்கார். இயேசுவ வீட்டுக்கு அருகில வரும்போது சந்திக்கிறார். ஒரு வார்த்தை மாற்றம் சொல்லுவேன் என்று சொல்கிறார். இயேசு அவரை சுகப்படுத்துகிறார். இதுதான் லூக்கால சொல்லப்பட்ட சம்பவம். யோவான்ல என்ன சொல்லப்படுது என்று சொன்னா, கப்பர்நகூம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல, கலிலேயாவில் உள்ள கானா என்று சொல்லப்படுகிறது. கப்பர்நகூமிலிருந்து வருகிறான் என்று சொல்லப்படுகிறது. கொஞ்சம் விளக்கமா, கலிலேயா, கானா, கப்பர்நகூம். இங்க வேலைக்காரன் இல்ல, மகன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை யோவான் பயன்படுத்துகின்றான். இயேசு சொல்ல, நீ போகலாம், அவன் சுகம் பெற்றுட்டான் அப்படின்னு சொல்றான். அந்த வார்த்தையை நம்பி அவன் வரான். வரும்போது, வீட்டுக்கிட்ட வரும்போது வேலைக்காரர்கள் ஓடி வருகிறார். ஐயா, உங்க மகன் பொழைச்சிட்டான். உடனே கேட்கிறான், எப்போ? ஐயா, நேத்து இந்த மணி நேரத்தில் அவன் சுகத்தை பெற்றான். அப்படியா? நேத்து தான் இந்த நேரத்தில் தான் ஏசாமி சொன்னாரு, போ உன் மகன் பிழைத்திருக்கான்னு. ஆகவே அந்த நேரத்துக்கு வரும். இப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம், இது 3 ஒன்றா இல்ல வேற வேறையா? இந்த 3 ஒன்று தான். ஸ்லேவ், பாய், யங் ஸ்லேவ் என்று சொல்லலாம். ஒரு அடிமை, ஒரு வாலிப அடிமை என்று சொல்லி யங் ஸ்லேவ், இளம் வாலிப ஒரு அடிமை. சரி, இப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்கணும், ஏன் இவனுக்காக இவ்வளவு பரிந்து பேசுறாங்க? முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும், பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த 100க்கு அதிபதி தான் கீழே 100 போர் வீரர்கள் வைத்து அதுக்கு ஒரு தலைவராக இருப்பார். அவர் தான் 100க்கு அதிபதி.
இவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காக, இவங்களை பராமரிக்கிறதுக்காக ஒரு குக்கு இருப்பான். அதுதான் இவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில வேத அறிஞர்கள் சொல்றாங்க. இப்போ இந்த 100க்கு அதிபதி என்று சொல்லுகிறது 100 பேருக்கு ஒருவன் தலைவன். இப்படி ஒரு லீஜன் 6000 பேர் சொல்றான்ல, நாங்கள் லேகியோன் என்று சொல்றான்ல. பிற்காலத்துல இவனுடைய பெயர் வேதத்துல சொல்லப்படுகிறது. ஆனா இவன் தானான்றது நமக்கு தெரியாது. கொர்நெலியு என்று சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். 100க்கு அதிபதி. வேதத்துல அநேக 100க்கு அதிபதிகள் இருக்காங்க. மத்தேயு 27:54, அப்போஸ்தலர் 10:22, அப்போஸ்தலர் 22:24, 22:26, 23:17, 23:23, 24:23, 47:43, 27:43 என்று சொல்லக்கூடிய அநேக 100க்கு அதிபதிகளை குறித்து நாம் பார்க்கலாம். இப்போ கானா என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து கப்பர்நகூமுக்கு வரான். கலிலேயாவில் உள்ள கானால இருந்து கப்பர்நகூமுக்கு வரான். எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா 20 மைல். நான் ஏற்கனவே சொன்னேன், கிலோமீட்டர் கிடையாது அந்த காலத்துல. 20 மைல் தூரம் வரான். உடனே ஏசாமி கேட்டுக்கலாம், ஏன்பா நான் உன் வீட்டுக்கு வந்து சுகமாக்கணுமான? 4 காரியங்கள் நிமித்தமாக இவன் வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்க வேண்டும். 4 காரியங்கள் நிமித்தமாக வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி இருக்கணும். என்ன 4 காரியம்? 1, லாங் டிஸ்டன்ஸ், 20 மைல்ஸ், 20 மைல் தூரம் நீங்க நடந்து வர வேண்டாம். 2வது, நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை, நான் அருகதையற்றவன். 3வது, யூதர்கள் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, பிற இனத்து மக்கள் மத்தியில போக மாட்டாங்க. இது எங்க பார்க்கலாம்னா மத்தேயு 15வது அதிகாரம் 21 28 வாசா இந்த கானானிய பெண் ஆண்டவர் விரட்டி விடுவார்ல அதுல. 2வது, விசுவாசம், சுகம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை. இந்த வியாதியை குறித்து இவன் பயந்ததுனால முதலாவது காரியம், இந்த தலைவன், இந்த அதிகாரி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகின்றான். இவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகின்றான். இவனுக்கு அடிமை மீது ஒரு அன்பு, அக்கறை கொண்டவர். ஒரு இராணுவ மனிதனுக்கு இரக்கம், ஈவு, இரக்கம், பாசம் அதெல்லாம் இருக்காது, இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா, போய் பாருங்க உங்க இடத்துல பக்கத்துல எங்கேயாவது மிலிட்டரி ட்ரைனிங்கோ போலீஸ் ட்ரைனிங்கோ இருந்தா ஒரு கட்டை வச்சிருப்பாங்க. அந்த கட்டைக்கு நடுவுல வைக்கோல் போட்டு சாக்கு துணி வைத்து மூடி வச்சிருப்பாங்க. இந்த பேனட் என்று சொல்லுவாங்கல்ல, இந்த துப்பாக்கியில் இருக்க கத்தி, அது வேகமா ஓடி போய் அதை குத்தணும், வெறிய உருவாக்கணும், அப்படி எதிராளியை தாக்கணும். இவங்கிட்ட போய் ஈவு இறக்கெல்லாம் பார்க்க முடியுமா? இவன் ஈவு இறக்கெல்லாம் பார்த்தாக்கா எதிராளி கிட்ட போரிட்டு நாட்டை காப்பாற்ற முடியாது. நீ வேணா எடுத்துன்னு போய நாட்டைன்னு சொல்லிட்டு தான் போயிட்டோம். ஆகவே இந்த இராணுவ மனிதனுக்கு ஒரு ஈவு இரக்கம் இருக்கு இந்த வேலைக்காரன் மீது. இயேசு அவனை சுகமாக்குகின்றார். தலைவன், அதிகாரி இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து தன்னுடைய மகனா இருந்தாலும் சரி, யங் ஸ்லேவா இருந்தாலும் சரி, அவனுக்கு மீது ஒரு அன்பு இரக்கம் கொண்டுகின்றான். 2வது காரியம், இந்த வியாதி இருக்கக்கூடியவன் நம்பிக்கையோடு வருகின்றான். நம்பிக்கை, இயேசுவின் மீது ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? மத பற்று இருந்தது. அதனாலதான் யூதர்களுக்கு ஒரு தேவாலயத்தை, ஒரு ஜெப ஆலயம், சினகாக் கட்டி கொடுக்கிறான். இந்த நம்பிக்கையினுடைய உதாரணம் தான் ஏசாமி சொல்ற, போ அப்படின்னு சொல்ற. இதை நம்பிட்டு வந்துட்டான். இன்னைக்கு நான் உண்மையா உங்களை கேட்கிறேன், டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர்கிட்ட உங்க வேதனை எல்லாம் சொல்றீங்க, வியாதியெல்லாம் சொல்றீங்க. டாக்டர் உங்களை கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மருந்து கொடுக்குறாரு. அந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்? டாக்டர், இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போ வரணும் திரும்பி? அப்படின்னா டாக்டர் மேல நம்பிக்கையா இருக்கு?
உன் மேலேயே நம்பிக்கை இல்லை, அவர் கொடுத்த மருந்து மேலே நம்பிக்கை இல்லை, டாக்டர் மேலே நம்பிக்கை இல்லை. அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு எப்போ டாக்டர் திரும்பி வரணும்? அவரும் சொல்ல எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு வாங்க. இந்த சூழ்நிலையில இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி அவன் 20 மைல் தூரம் போகின்றான். அதனால தான் அந்த டைம், அந்த டிஸ்டன்ஸை சொன்னான். நிபந்தனையற்ற ஒரு நம்பிக்கை. நீ இதை செஞ்சா இது தரேன் அப்படின்னு இல்லை. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் தன் பிள்ளைகளை நேசிக்கின்றார். ஏன், எதற்கு, எப்படி, ஏன் பயப்படணும், எதுக்கு பயப்படணும், எப்படி பயப்படணும் அப்படின்றதான் வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஆற்றல் மிகுந்த நம்பிக்கை, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அவரிடத்துல. ஒருவருடைய விசுவாசத்தை கண்டு மற்றவரை சுகமாக்குகின்றார். இப்ப அந்த பையனை கூட்டு வரல. அதே போலதான் இந்த பிசாசு பிடித்த இந்த பெண், கானானிய பெண் சிரோபெனிக்கியா, அவ எதுவும் கூட்டு வரல. ஆனா இயேசு கிறிஸ்து நம்பி போ அப்படின்னு சொல்லும் போது வேதவசம் சொல்லுது, வீட்டுக்கு வந்தா கட்டில் மேல அவ படுத்துக்கிட்டு இருக்காளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் தரையில கரையில உருண்டுட்டு இருந்த ஆளு இப்ப கட்டில ஒழுங்கா படுத்து. அதே தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல பிசாசு பிடிச்சவன், கல்ற தோட்டத்தில் இருக்கவன், பிசாசுகள் 2000 பிசாசுகளும் பன்றிகள் கூட்டத்துக்கு போன பிறகு ஆடைகளை தரித்து இயேசுவின் பாதத்தறி உட்கார்ந்தான். ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் அவன் இயேசுவோடு இருக்கிறானா இல்லையா என்பது தெரியும். 3வது காரியம் நாம் பார்க்கணும்னு சொன்னா, அந்த வியாதிக்காக தன்னை முழுவதும் தாழ்த்தி ஒப்படைக்கக்கூடிய ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னை முழுவதும் தாழ்த்துகின்றான். ஏன்னா யூத கலாச்சாரம் என்ன என்பதை நன்கு அறிந்தவன் தான் இந்த ரோம பிரஜா உரிமை பெற்றவன், இந்த நூற்றுக்கு அதிபதி. யூதர்களுடைய கல்ச்சர் என்ன, அவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்ய மாட்டாங்க என்று சொல்லி, அதனால அவன் சொல்றான், ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்று சொன்னா, அப்படிப்பட்ட அதிகாரம் கொண்ட நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க வர வேண்டாம். என் அதிகாரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட அதிகாரம் கொண்டவர் நீங்க. ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனிதன் ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லும், என் மகன் பிழைச்சிருப்பான். ஒரு அரிதான தாழ்மை, எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயேசு. இததான் இப்ப பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, எசேக்கியா, நீ ஏறின கட்டில இருந்து கீழே இறங்க மாட்ட, அவ்வளவுதான், அவன் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சுவர் பக்கமாய் திரும்பி அழும்போது கர்த்தர் அவனுக்கு 15 ஆண்டுகளை உயிர் பிச்சையாக அவனுக்கு கொடுத்து அவனை ஆதரிக்கின்றார். அருமையான சகோதரனே, சகோதரிய, வியாதியை குறித்து பயத்தோடு அமர்ந்திருக்கின்றாயா? இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாயா? சொல்லக்கூடிய எனக்கும் சேர்த்து சொல்கிறேன், கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கின்றார். பயம், அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஒரு ஆழ்ந்த அன்பு, அரிதான தாழ்மை, ஆற்றல் மிகுந்த நம்பிக்கை அவனிடத்திலே கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. ஜான் தாமஸ் அப்படின்னு சொல்றவரு மெய்ஞானபுரத்துல ஒரு பெரிய ஆலயம், ஒரு கோபுரம் வைத்து ஆலயம் கற்ற, மெய்ஞானபுரத்துல, திருநெல்வேலி பக்கம், ஜான் தாமஸ் அப்படின்னு. நம்ம ஆளுங்க தான் கை எப்போதுமே சும்மா இருக்காதுல்ல, பெட்டிஷன் எழுதிட்டாங்க, இவ்வளவு பெரிய ஆலயம் இந்த மெய்ஞானபுரத்துக்கு வேணுமா, இவ்வளோ பெரிய கோபுரம் வேணுமா, ஓங்கி நிற்கக்கூடிய கோபுரம் எதுக்கு நமக்கு, ஒரு சிறிய ஊர்ல இவ்வளவு பெரிய ஆலயம் வேணுமா அப்படின்னு எழுதுனாங்க. அதை பத்தி எல்லாம் ஒரு கவலைப்படல. இந்த காலத்துக்கு இருக்கிறவங்களா இருந்தாக்கா உடனே கூப்பிட்டு ஒரு என்கொயரி போட்டு, அது என்கொயரி கமிட்டிக்கு சோத்திர போட்டு நம்ம அவனை வந்து சரி பண்ணணும். அதெல்லாம் அவருக்கு அப்போல மேல இருக்கிறவனும் அதை பத்தி கேட்கல. அந்த ஆலயம் கிறிஸ்தவர்களுக்கு இடம் கொள்ளாத நாள் விரைவில் வரும் என்று சொன்னார். இந்த ஆலயம் கிறிஸ்தவர்களுக்கு இடம் கொள்ளாத ஒரு நாள் விரைவில் வரும் என்று கூட. இன்று அந்த ஆலயம் நிரம்பி ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில 2 ஆலய ஆராதனைகள் நடைபெறுகிறது மெய்ஞானபுரத்துல. ஏன்? அந்த ஆழ்ந்த நம்பிக்கை. அது வியாதியாக இருந்தாலும் சரி,
அது எந்த விதமான தீமையான காரியங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கக்கூடியவரே, இம்மட்டுமா எங்களுக்கு உதவி செய்து எங்களை பாதுகாத்து பயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையிலே சேதம் வர யாவும் வர கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறார் என்று சொல்லி, எத்தனை விதமான வியாதிகள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் வந்த போதிலும் நீர் எங்களோடு கூட இருக்கும்போது எங்களை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர் என்பதை நான் புரிந்து எங்களுடைய வாழ்க்கை உமக்கு என்று அர்ப்பணிக்க உதவி செய்யணுமா கேட்கிறோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். பரமண்டல இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்ணல் அப்ப தின்றுதாரும் என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நிப்பாட்டிலும் மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாததும் திரும்பி தரிசித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்ன நினைக்க முடியல சுவாமி, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இன்று இருப்பதாக, ஆமேன். அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள்: வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை நடைபெறும். அடுத்த வெள்ளிக்கிழமை வழக்கம் போல 6:30 மணிக்கு இந்த பயத்தினுடைய இன்னொரு பகுதியை குறித்து நாம் சிந்தனை செய்ய போகின்றோம். மீண்டும் கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியதாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 171 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கு படைப்போம். ஞானப்பாட்டு 171. ரட்சிப்பு சுத்த தயவால் உண்டான தெய்வ தத்தம், அது நாம் செய்த தர்மத்தால் வரும் என்பது அவத்தம். பூலோகத்தின் கடகளை செலுத்தி தீர்த்த இயேசுவை அண்ணாந்து பார்க்க வேண்டும். 171 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ரட்சிப்பு சுத்ததயவால் உண்டான தெய்வ தத்தம், அது நாம் செய்த தர்மத்தால் வரும் என்பவதத்தம். பூலோகத்தின் கடன்களாய் செலுத்தி தீர்த்த இயேசுவாய் அண்ணாந்து பார்க்க வேண்டும். தெய்வீக கட்டளைகளாய் நாம் கைக்கொள்ளாதே போன துஸ்வாபத்தாலாகாததை எப்போதும் நடப்பித்து கர்த்தாவை கோபமாக்கினோம். நிர்பந்தத்தை சம்பாதித்தோம். சீர்கேடு பெருகிற்று. ஆனாலும் கட்டளையை நாம் சுயபலத்தினாலே கைக்கொண்டு நீதியாகலாம் என்ற காலத்திலே நீனாய்த்தோடவாகாதுவோம். பொல்லாகுணங்களைப்போம் காண்பிக்கிற கண்ணாடி. எதிர்குணங்களை விட பார்த்தாலும் அவை நிற்கும். பொல்லாப்பு பின்னையுமாக அதிசமாய் வித்திக்கும். நாமாராது கேட்டோமே, நாமாயம் செய்து மாறுவே ஒருவர்
செல்லாது. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, மரண பயங்கள், வியாதியினுடைய பயங்கள், இவைகள் மத்தியிலே நீ செயலாற்றி எங்களை ஆஸ்வதிக்கக்கூடிய ஆண்டவர், எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நன்றியுள்ள இதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளை படைத்தனுடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆஸ்வத்து வழி நடத்துமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தாவே, உமது சத்தியங்களை பரிசுத்தமாக்கும். உமது வசனமே சத்தியம். அல்லேலூயா. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பரபிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவரின் அளவில்லாத இரக்கத்தின்படி உமது வசனத்தை எங்களுக்கு கொடுத்து அதை கொண்டு எங்களுக்கு ஒரு சபையாக கூட்டி சேர்த்து வளர்த்து வருகிற உடைய பிதாவான தெய்வக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நம்முடைய திவ்ய வசனத்தை நன்றி அறிந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நடக்கதை கொத்ததாக்கி விசுவாச நம்பிக்கையிலும் ஸ்நேகத்திலும் மென்மேலும் வளர்ந்து கடைசியிலே நித்திய மோட்சத்தை அடைய தேவர்களுக்கு பரிசுத்தாவை கொடுக்க வேண்டும் என்று உமது நேசக்கமான எங்களாதேர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. துதி பாடலாக 354 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை பாடுவோம். காரிருளில் நேச தீபமே நடத்துமே, வேறொளியிலே வீடும் தூரமே நடத்துமே, நீ தாங்கினால் தூர காட்சி ஆசியேன், ஒரு அடி மட்டும் என் முன் பொழுதுமே. 354 ஞானப்பாட்டின் முதல் சரணம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதிரு. ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கை வருத்தி இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசுவத்து காப்பாராக. கர்த்தாவே சமாதானம் இன்றென்று சதகாலம் தங்கி இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென்.
பராவனுக்கு ஸ்தோத்திரம்.